ஜெயா ஒரு மாதிரி டென்ஷனாக இருக்காங்க. ஐயோ! சக்தி இன்னைக்கே குடிச்சிட்டு வந்துருவானா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்ப சந்திரசேகர் கிட்ட சொல்றாங்க, "சக்திக்கு ஒரு வாட்டி ஃபோன் பண்ணி பாருங்க" அப்படின்னு சொல்லிட்டு. "இல்லம்மா வந்துட்டு இருப்பான், டிரைவிங் பண்ணிட்டு இருப்பான். எப்படி எடுப்பான் ஃபோன?" அப்படின்னு சந்திரசேகர் சொல்றாரு. "இல்லங்க டிரைவிங்ல இருந்தா கூட ஃபோன எடுப்பான். நீங்க ஒரு வாட்டி பண்ணி பாருங்களேன். நீ எதுக்காக பயப்படுற? அதெல்லாம் எதுவுமே பண்ண மாட்டான். நல்லா தான் வருவான்" அப்படின்னு சந்திரசேகர் சொல்லிட்டே இருக்காரு. அதுக்குள்ள கரெக்ட்டா சக்தி என்டர் ஆகுறாரு. உள்ள வராரு. வந்தவுடனே அப்படியே ஒரு மாதிரி பேசுறாரு. "ஐய்யய்யோ! இன்னைக்கும் குடிச்சிட்டு வந்திருக்கானா?" அப்படின்னு சொல்லிட்டு ஜெயா, சந்திரசேகர் வீட்ல இருக்க எல்லாருமே பயங்கரமா டென்ஷன் ஆகுறாங்க. அப்படியே வராரு. வந்துட்டு, "என்ன என்ன பண்றீங்க?" "நான் அப்படிதான் குடிச்சிட்டு வந்திருக்கேன். இன்னைக்கு எனக்கு பார்ட்டி. அடிக்கடிக்கு எனக்கு பார்ட்டி நடந்துகிட்டே இருக்கு. அதனால நான் அதுக்கு அடிக்ட்டே ஆயிட்டேன். என்னால குடிக்காம இருக்கவே முடியல." அதுக்கு ஒருத்தர் சொன்னாரு, "நீ எப்பவுமே குடிய மறக்கக்கூடாதுன்னா, நீ ஒரு பாட்டில் வச்சுக்கோ" அப்படின்னு சொன்னாரு. எல்லாருமே கேட்டோனே பயங்கரமா ஷாக் ஆகுறாங்க. ஒரு மாரி டென்ஷனா இருக்காங்க. "ஏன்டா உன்கிட்ட நான் படிச்சு படிச்சு சொன்னேன். குடிக்காம வா" அப்படின்னு சொல்லிட்டு. "அப்ப கூட என் பேச்ச கேட்காம நீ குடிச்சிட்டு வந்திருக்கல்ல" அப்படின்னு சொல்லிட்டு ஜெயா பயங்கரமா கத்துறாங்க. "ஏன் சக்தி இப்படி பண்ற? காலைல நான் கூட தானே சொன்னேன். குடிக்காம வா, அந்த பழக்கத்துக்கு போகாத" அப்படின்னு சொல்லிட்டு. "என் பேச்ச கூட நீ கேட்கவே மாட்டியா?" அப்படின்னு சொல்லிட்டு சந்திரசேகர் சொல்றாரு. "ஐய்யய்யோ! நான்லாம் குடிக்காம இருக்கவே மாட்டேன். நான் நல்லா குடிப்பேன். ஏன் தெரியுமா? நம்ப மாமா மாதிரி. அவரு எப்பவுமே குடிச்சிட்டே தானே இருக்காரு. அவருக்கு எப்படி 6 மணி ஆனா கையெல்லாம் உதறுதோ, அதே மாதிரி எனக்கும் 6 மணி ஆனா கையெல்லாம் உதறுது. என்னால குடிக்காம இருக்கவே முடியாது" அப்படின்னு சக்தி சொல்றாரு. இவன் எதுக்கு என்ன இழுக்குறான் அப்படின்னு சொல்லிட்டு மூர்த்தி ஒரு மாரி டென்ஷனா இருக்காரு. எல்லாருமே பயங்கரமா கோவப்படுறாங்க. "இதெல்லாம் என்ன? என்கிட்ட ஒண்ணு இருக்கு" அப்படின்னு சொல்லிட்டு பாட்டில எடுத்து வைக்கிறாரு. வச்ச உடனே எல்லாருக்குமே பயங்கரமா ஷாக் ஆகுது. "நான் இப்படிதான் இங்க ஹால்லயே உட்காந்து குடிக்க போறேன்" அப்படின்னு சக்தி சொல்றாரு. அத கேட்ட உடனே பொன்னி அங்கருந்து கோவமா வராங்க. வந்து, "என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னு தெரியுதா உங்களுக்கு? இந்த மாதிரி சங்கீதம் பாடுற வீட்ல சாராயத்த கொண்டு வந்து வைக்கிறீங்க. கொஞ்சம் கூட யோசிக்கவே மாட்டீங்களா? உங்க மனசு எவ்ளோ கஷ்டப்படும்" அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாட்டில எடுக்குறாங்க. "நீ யாரு? நீ யாரு என்ன கேள்வி கேட்கறதுக்கு?" அப்படின்னு சொல்லிட்டு சக்தி சொல்றாரு. "நான் யார் தெரியுமா? நீங்க தாலி கட்டின பொண்டாட்டி" அப்படின்னு தாலிய காட்டுறாங்க. அத காட்டுனோனே அந்த பாட்டில புடுங்குறாங்க. "இனிமே இங்க குடிக்க விட மாட்டேன். அப்படியே உடைச்சுருவேன்" அப்படின்னு சொல்றாங்க. "பாட்டிலெல்லாம் நீ உடைக்கக்கூடாது" அப்படின்னு சொல்லிட்டு புடுங்குறாரு. 2 பேருமே மாத்தி பேசிட்டே இருக்கும்போது கரெக்ட்டா "பாட்டில உடைக்காத" அப்படின்னு தெளிவாயிட்டாரு. தெளிவா பேசுறாரு. "இதுல ஒண்ணும் இல்ல, சர்பத் தான் இருக்கு" அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே பயங்கரமா பார்த்துட்டு இருக்காங்க. "நான் குடிக்கலாம் இல்ல பொன்னி. நான் சும்மா கலாய்ச்சேன். சும்மா உங்கள ஏமாத்துறதுக்காக இப்படி பண்ணேன்" அப்படின்னு சொல்றாரு. "வேணா குடிச்சு பாரு பொன்னி நீயே" அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப வாங்கி குடிச்சு பார்க்குறாரு மூர்த்தி. "ஆமா இது சர்பத் தான்" அப்படின்னு. ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க எல்லாருமே. "ஏன் சக்தி இப்படி ஏமாத்துன?" "இல்ல நேத்து நீங்களே சொன்னீங்கல்லம்மா, அதுக்கப்புறம் நான் குடிக்கக்கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டேன். சும்மா தான் இப்படி பண்ணேன்" அப்படின்னு சக்தி சொல்றாரு. எல்லாருமே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. சக்தியோட அம்மா வீட்ல உள்ள போயிட்டு பாட்டு சூப்பரா கேட்டு சந்தோஷப்பட்டுட்டு இருக்காங்க. அப்ப அவரும் வராரு. "சக்தி நல்லவனா ஆயிட்டா, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா, அவங்க அப்பா கிட்ட சொல்றாங்க. 2 பேருமே ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. "என் பையன் வந்துட்டு என்னைக்குமே தப்பான வழிக்கு போக மாட்டான்" அப்படின்னு ஜெயாவும் சொல்றாங்க. சந்திரசேகர் 2 பேருமே அவ்ளோ சந்தோஷமா பேசிட்டு இருக்காங்க. மூர்த்தி, வெண்ணிலா, உஷா 3 பேருமே சேர்ந்து பேசிட்டு இருக்காங்க. "என்ன சக்தி இன்னைக்கு இப்படி ஏமாத்திட்டாரு" அப்படின்னு சொல்லிட்டு. "என்ன உங்க பழக்கம் தான் அதிகமா இருக்காமே, உங்கள தான் சரி பண்ணணும்" அப்படின்னு உஷா சொல்றாங்க மூர்த்திய. "நீ ஏம்மா என்கிட்ட வர? அவனும் என்ன இழுக்குறான், நீயும் என்ன இழுக்குற. என்னதான் நெனச்சுட்டு இருக்கீங்க? என்ன பார்த்தா உங்களுக்கு எப்படி தெரியுது?" அப்படின்னு மூர்த்தி சொல்றாரு. அதுக்கு, "ஏன் நீங்க தானே டெய்லி குடிக்கிறீங்க. அதனால தான் உங்கள சொல்றோம். வேற யார சொல்ல முடியும்?" "ம்மா நான் குடிக்கலம்மா, குடிக்கவே மாட்டேன். தயவு செய்து என்ன இழுக்காதீங்க 2 பேரும் சேர்ந்து. அவ்வளோதான்" அப்படி